ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் எக்ஸாமுக்கு காலாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் பாடவாரியாக நம்ம சேனல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் என்ன செய்யலாம்ட்டா ஸ்கோர் பண்ணலாம். வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க் என்னது, 3 மார்க் என்னது, 5 மார்க் என்னதுன்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். சரிங்களா? இந்த மூணுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸும் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணுங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் தரவு பண்ணணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா முதல் 2 பாடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு 3 மார்க் கொஸ்டின் வந்துடும், ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெசனு தர பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்ததா 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ல இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டை படிச்சுக்கோம். அடுத்ததா பிக் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பிக் கொஸ்டின்ல மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிறது நவீன மேலாண்மையின் கோட்பாட்டை விவரி செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்களை இவரை 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் என்னுடைய சஜஷன் ஃபர்ஸ்ட் பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சு முடிச்சு. ஓகேவா? அடுத்ததான் அத்தியாயம் 2. அத்தியாயம் 2 பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல் 2 பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே என்ன செய்யுங்க அப்படின்னா 1 டைம் படிச்சிருங்க. சரிங்களா? இப்போ அத்தியாயம் 2 பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். அடுத்ததா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் நான் படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின். சரிங்களா? அதே மாதிரி 5 மார்க்கில் இந்த ஒரே கேள்வி தான், மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குகின்றக்கா. இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படிக்காமல் எக்ஸாம் காலத்துக்குள்ளே போகவே கூடாது. அந்த அளவுக்கு இது முக்கியமான கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குறிவினாக்க பொறுத்தளவுக்கு 2 மார்க் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு நான் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த தேர்டு கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை படிச்சுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. அடுத்ததாக உங்களுக்கு 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். தென் 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். இது உங்களுக்கு அத்தியாயம் 3க்குரிய மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். சரிங்களா? அடுத்ததா அத்தியாயம் 4 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின். அடுத்ததாக 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? 2ஆம் நிலை சந்தை சிறு உறுப்பு வரைகின்றக்க இந்த கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தென் 5 மார்க் கொஸ்டினில் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல்நிலை சந்தை மற்றும் 2ஆம் நிலை சந்தையின் இடையிலான வேறுபாடுகளை விளக்குகின்றக்கா இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய கொஸ்டின் தேர்டு கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் தரப்பட்டுங்க. தாராளமாக ஃபுல் மார்க் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்ததாக அத்தியாயம் 5 2 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். அடுத்ததாக 3 மார்க் பொறுத்தளவு படிக்க வேண்டிய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். 5 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செகண்ட் கொஸ்டின் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 6க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டினில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். அடுத்ததாக உங்களுக்கு 3 மார்க்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். அடுத்ததாக 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்ததாக அத்தியாயம் 7. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்கில், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காளை மற்றும் கரடியை விளக்குகின்றக்கா இந்த கேள்வி உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக சிறுவினாக்களில்
3 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த தேர்டு கொஸ்டின் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா, தேர்டு கேட்காங்க, செகண்ட் இல்லாட்டா தேர்டு, இந்த ரெண்டில் ஒரு கொஸ்டின் கட்டாயமாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 or 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்ததா 5 மார்க் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சென்டமெண்ட் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதில் உள்ள கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் நினச்சாங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்ததாக அத்தியாயம் 8 2 மார்க் கொஸ்டினை படிக்க வேண்டியது செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டினில் படிக்க வேண்டியது செகண்டும் தேர்டு, ஃபஸ்ட்டும் தேர்டும். தென் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு இந்த 2 கொஸ்டினுமே படிக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒன்று ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்காங்க, இல்லாட்டா அந்த பாடத்தில் வந்து செகண்ட் கொஸ்டின் கேட்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுமே படித்தா தான் நம்மளால் நினச்சியும் அப்படின்னா 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக அத்தியாயம் 9. இதில் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின். 3 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின் மனித வளங்களின் இயல்புகள் யாவைன்றிருக்கா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்ததாக தேர்டு கொஸ்டின். தென் அடுத்ததாக உங்களுக்கு இந்த பாடத்தில் உண்டான 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஃபஸ்ட்டும் தேர்டும் இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஸோ இதை என்ன செய்வோம் அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அத்தியாயம் 10. இதில் 2 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின். சரிங்களா? 3 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். சரிங்களா? நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த பாடத்தில் உண்டான 5 மார்க் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த பாடத்தில் வந்து 5 மார்க் இது வரைக்கும் என்ன செய்யலை அப்படின்னா மேக்ஸிமம் கேட்கல. சரிங்களா? ஸோ நல்லா சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 10வது லெசனில் வந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக நினச்சிக்கோங்கன்னா 3 இருக்குது, 3ஐயுமே படிச்சுக்கோங்க சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். அடுத்ததாக அத்தியாயம் 11 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் 2 மார்க் கொஸ்டினில் செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். அடுத்ததாக முடிந்தால் செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, இந்த 3ஐயுமே இந்த பாடத்தில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க 2 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? அடுத்ததாக 3 மார்க் கொஸ்டின் வந்து படிக்க வேண்டியது 1, 3, 4. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் செகண்டும் தேர்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அத்தியாயம் 12க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக 12வது பாடத்தை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டண்டான 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டின். மேக்ஸிமம் இந்த பாடத்தில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் அவ்வளோவா என்ன செய்யலை அப்படின்னா கேட்கல. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின், இந்த தேர்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததான் உங்களுக்கு 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒரு தடவையோ 2 தடவையோ இந்த பாடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க இந்த பாடத்தை நல்லா. ஓகேங்களா? அடுத்ததாக 13 பொறுத்தவரை படிக்க வேண்டிய கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். தென் 3 மார்க் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு செகண்டும் தேர்டும் படிக்கணும். 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அத்தியாயம் 14க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் 2 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின், 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும். அடுத்ததாக 5 மார்க்கில் நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். தென் அத்தியாயம் 15 2 மார்க்கில் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். அடுத்ததாக 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். அடுத்ததாக 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? இந்த பாடத்தெல்லாம் தரவு பண்ணுங்க, தாராளமாக எக்ஸாம் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்.